என் பேரு சுதர்ஷன். நான் மயிலாடுதுறையில இருக்கேன். நான் ஏடிஎஸ் ஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு ஸ்டடீஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்பதான் எனக்கு அப்பா வந்து சிப்பா பேகஸ் கோச்சிங் சென்டர் போலான்னு சொன்னாங்க. நாங்க போனோம். அதுக்கப்புறம் என்ன மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் எஸ்ஐபியில் சேரும் போது எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனால் வந்து அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் மோட்டிவேஷன் பண்ணும்போது எனக்கு அதோட அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசை வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு காம்படிஷனில் வந்து செகண்ட் வின்னர் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் போடலாம், அப்போலாம் என் சாம்பியன் வாங்க முடியும் நான் நம்பினேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வின்னர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டேன். இப்போ நான் சாம்பியனில் இருக்கேன். டீச்சர்ஸ், பேரண்ட்ஸு எல்லாரும் வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்ததுல தான் என்னால் இதை வாங்க முடிஞ்சுது. எங்கள் அப்பா கோல்டு ஸ்மித்தாக இருக்காங்க. எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன் இருக்காங்க. எங்கள் அண்ணன் தவறிட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவாங்க. என்னுடைய ஃப்யூச்சர் கோல் வந்து எங்கள் அண்ணன் விட்டதை எல்லாமே நான் சாதிக்கணும்னு இருக்கேன். இந்த சாம்பியன் வாங்கினது என்னால் மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸாக இருக்குது. வணக்கம். நாங்கள் மயிலாடுதுறை சேர்ந்த ரமேஷ்னு பேர். நாங்கள் சாதாரண நடுத்தர குடும்பம். நம்மளுக்கு நடுத்தர குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட பிள்ளைகளை படிப்பில் சிறப்பாக கொண்டாடணுங்கிறது. அதில் முதலாக கணக்கு முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி எங்களுடைய மகன் சுதர்சன் அவரை வந்து அபகாசில் கொண்டாந்து எப்படியே தீவிரப்படுத்தி நல்ல விதமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இந்த சிப்பு அபகாஸ் சென்டரே எங்கே இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தப்ப கோவிந்தம்மாள் திருமண மகாலில் ஒரு எல்லா மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க. எங்கே நடத்துகிறோம் என்ன சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு அங்கே ஓவிய போட்டி மாதிரி சிம்பிளாக செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சென்டர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சேர்த்தோம். ஏதோ போகிறாங்க, ஏதோ கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் லெவலில் ஏதோ கொஞ்சம் நல்லபடியாக வந்தால் சார் தான் அப்படின்ட்டு தான் நாங்கள் போய் சேர்த்தது. ஆனால் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் சாரு, எங்கள் சங்கீதா மேமு, அங்கே உள்ள டீச்சர்ஸ் அவங்களுடைய அரவணைப்பு, அந்த குழந்தைகளை பார்த்துக்கிற விதம் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருக்கும். அந்த தகவல்லாம் மயிலாடுதுறையில் இருக்கிற சிவா வந்து வெளியாள் இல்லை, எங்கள் குடும்பம். நம்ம குடும்பம் எப்படி இருக்குமோ, நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாரையும் டீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக பையன் போயிட்டு இருந்தாரு. பாண்டிச்சேரியில் நடந்த நேஷனல் சாம்பியனுக்கு போனப்ப சாம்பியன் டிராஃபி அடித்தப்ப அங்கே கூடியிருந்த 5000த்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு மத்தியில் அத்தனை பேரோட கரவாசத்தோட எங்களை அழைத்து மேடையில் பரிசு கொடுத்த அந்த நிகழ்வு ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது. இன்றைக்கும் அந்த காணொலியெல்லாம் பார்த்தோம்னா இங்கேயா நம்ம போய் நின்னோம், இப்படியா நம்ம குழந்தை போய் நம்மள உடனே நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லி இதை விட பெருமை பெற்றோர்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. தொடர்ந்து பரிசு வின் பண்ணதுலயும் எங்க குடும்பத்துக்கே மிகப்பெரிய பெருமை. சிப் அபகாச எங்க அனைத்து டீச்சர்ஸையும் எங்க சாரையும் ரொம்ப மனதார வணங்கி மகிழ்கிறோம். சிறக்கட்டும் அவர்கள் பணி.